நம்முடைய கேஆர்எஸ் கேட்டரிங் சென்டர் அவரோட ராமராஜ் அவர் நம்மளோட அதோட ஓனர் என்ன கூட இருக்கார். இன்னைக்கு இந்த நடந்த இந்த ரிசப்ஷனில் ஃபங்க்ஷனில் ஒரு அருமையான உணவை கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய இன்னைக்கு நான்வெஜ் பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் வெஜ்ஜில் நான்வெஜ் உணவுகளை கொண்டு வந்திருக்கேன். அதாவது பார்த்த உடனே இது என்னங்க இதெல்லாம் நான்வெஜ் செஞ்சு வச்சுருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. இல்லை, வெஜ்ஜுங்க, சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும், மீனாக இருக்கலாம், அதில் இந்த என்னது இறால் அதுவும் வெஜ்ஜு. இறால் எந்த மாதிரி ஒரு அதாவது நான்வெஜ் எந்த ஷேப்பில் இருக்குமோ இறால் அதே ஷேப்பில் இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சொல்கிற மாதிரி சொன்னால் இளநீர் பாயாசம் இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இளநீர் பாயாசத்துக்கு சான்ஸே இல்லை, ஈக்குவலாக எதுவுமே இருக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டு இந்த சர்வ் பண்ணுற விஷயத்துலையும் சரி, அந்த கேட்ரிங் இவங்களோட ஆட்கள், இவங்க கூட்டு வந்த ஆட்கள், யாரோ வெளியே போகிறவங்கலாம் வா ஆள் இல்லையா வான்னு கூப்பிட்டு வர பல கேட்ரிங்கை பார்த்துருப்போம். இங்கே ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க பேசி அன்போடு கவனிக்கிறது, இது எல்லாமே டாப் நாச் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக இந்த கேட்ரிங் சர்வீஸ் ஆனது இருக்குது. இந்த கேட்ரிங் சர்வீஸ் நான் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நாமக்கல்லில் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது சாப்பிட்டேன். அது சாப்பிட்டது இன்னும் கூட என் மனசில் அப்படியே இருக்குது. அங்கே வஞ்சரம் மீன் சாப்பிட்டேன். அந்த வஞ்சரம் மீன் சாப்பிட்டேன். ஃபார்ச்சுனேட்லி அதே கேட்ரிங் இங்கே சமைச்சிருக்காங்க, அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒட்டுமொத்தமான உணவு இதை அடுத்து எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் அவங்க குடும்பத்தில் ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிறாங்களோ, யாராவது எங்கிட்ட கேட்டாங்கன்னா என்னோட சாய்ஸ் ஆப்ஷன் இந்த கேஆர்எஸ் கேட்ரிங்காக தான் இருக்கும். நம்ம நண்பர் ராமராஜ் அவர்கள் தான் கூப்பிட சொல்லுவோம். அந்த மாதிரி ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இல்லை, இது 2வது இன்சிடெண்ட். ரொம்ப அழகாக சுவையான ஒரு உணவு கொடுக்கக்கூடிய இன்சிடெண்ட்டு. அதனால் ஏன்னா கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் வாழ்த்துறது எதுன்னா அந்த உணவு சாப்பிட்ட பிறகு தான். அந்த உணவு திருப்தியாக கொடுத்தா தான் மற்ற எல்லாத்தையும் எல்லாம் சூப்பர், மண்டபம் சூப்பர், எல்லாம் சூப்பர், ஆனால் சாப்பாடு சரியில்லைங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, மனசு ஏற்றுக்காது. மற்றதெல்லாம் குறையாக இருந்தாலும் சாப்பாடு சூப்பர்னா அதுதான் வயிற்றுக்கு நிரம்புறமானது, மனசும் நிரம்பும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய வளரணும். பல கேட்ரிங்கெல்லாம் ரொம்ப சாதாரண கேட்ரிங்லாம் இன்றைக்கி ஓஹோன்னு வளர்ந்துருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய கேட்ரிங்லாம் அவங்க கேட்ரிங் வளர்ந்த பிறகு அவங்களுடைய இதுவெல்லாம் மாறி போயிருக்கு, ருசி மாறி இருக்குது. அதனால் என்றைக்கும் ருசி மாறாமல் இன்றைக்கி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சர்வீஸை தரத்தை கொடுக்கணும். நிறைய வளரணும். வளர்ந்து வர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க, சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார்.